ஊழல் கட்சியான அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள மோடிக்கு ஊழல் பற்றி பேச தகுதி இல்லை என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருவாரூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் மற்றும் நாகை இந்திய கம்யூனிஸ்ட் செல்வராஜ் ஆகியோரை அறிமுகப்படுத்தி வைத்து பேசிய ஸ்டாலின், திமுக அமைத்துள்ள கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி என்று தெரிவித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள எஞ்சிய 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வர வாய்ப்பு உள்ளதாகவும் ஸ்டாலின் கூறினார். நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்ற அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெட்கக்கேடானது எனவும் ஸ்டாலின் விமர்சித்தார். உயர்நீதிமன்றத்தில் முகாந்திரம் இருக்கு, சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்று உத்தரவு போட்டப்பட்டதா இல்லையா? இன்னைக்கு வேணுமானால் முதலமைச்சர் அதற்கு தடை உத்தரவு தற்காலிகமாக வாங்கியிருக்கலாம், ஸ்டே வாங்கியிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட எடப்பாடியோடு அதிமுகவோடு மோடி கூட்டு, இதுதான் ஊழலை ஒழிக்கிறதா? இதே ஓபிஎஸ் அவர்கள், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய துறைகளின் மூலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல்கள் அத்தனையும் படம் பிடித்து காட்டப்பட்டு அதுவும் நீதிமன்றத்தில் இருக்கிறது. அவரோட கூட்டு வச்சிருக்கிறீங்களா? என்ன நியாயம்? ஆக ஊழலை பற்றி பேசுவதற்கு மோடிக்கு இனிமே என்ன தகுதி இருக்கு?